பிரதமர் பதவியை பிரதமர் மோடி சீர்குலைத்து விட்டார் என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குற்றச்சாட்டு. மக்களை பிளவுபடுத்தும் வகையில் மோடி பிரச்சாரம் செய்வதாக கடும் தாக்கு. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கி சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். காவல்துறை சுயமுயவரியை இழந்து சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரி மனு தாக்கல். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் மனு தாக்கல். நிலச்சரிவுகளை தடுக்க மண் ஆணி திட்டம். மண் சரிவுகளில் இருந்து மக்களை காக்கும் திட்டம் நீலகிரியில் தொடங்கியது. தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். குடிநீருக்காக திண்டாடும் மக்கள். அமைச்சர் அதிசி அவசர ஆலோசனை. 6 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கோர உள்ளதாக தகவல். புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க தேசிய மருத்துவ ஆணையத்திடம் அனுமதி கோரப்பட்ட உள்ளது. 99.22 லட்சம் மாணவர்களின் கைபேசி எண்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. பள்ளிக்கல்வித்துறை தகவல். கன்னியாகுமரிக்கு பிரதமர் மோடி வருகை எதிரொலி. விவேகானந்தர் மண்டபத்திற்கு படகு சேவை நிறுத்தம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளைக்குள் பாடநூல்கள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை உட்பட 16 தொகுதிகளுக்கு தலா 2 பார்வையாளர்கள் நியமனம். கன்னியாகுமரி தொகுதிக்கு மட்டும் 3 பேர் பார்வையாளர்களாக நியமனம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை மீண்டும் 54,000க்கு கீழ் சென்றது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 53,840 ரூபாய்க்கு விற்பனை. மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு 48 மணி நேரத்தில் பிரதமரை இந்தியா கூட்டணி தேர்வு செய்யும். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தகவல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக 3 நாட்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். தமிழ்நாட்டில் கோடை மழை 20% கூடுதலாக பெய்துள்ளது. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இந்த ஆண்டு சராசரியை விட அதிகமாக மழை பொழிவு இருக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இஸ்ரோ அறிவிப்பு. படத்தில் நடிக்க இருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும். செல்போன் பேசியபடி கார் ஓட்டி கைதான வழக்கில் மதுரை நீதிமன்றத்தில் யூடியூபர் TTF வாசன் கோரிக்கை. சிவகங்கையில் ரேஷன் கடைகளில் நுகர்வோருக்கு தலா 50 மில்லிலிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கியதால் அதிர்ச்சி. வரத்து குறைவால் 2 ரூபாய்க்கு தலா 50 மில்லிலிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகம். பிரதமர் வருகை தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டது அல்ல. கன்னியாகுமரியில் மோடி தியானம் செய்வதற்கு தடை கோரிய திமுக மனுவுக்கு ஆட்சியர் ஸ்ரீதர் விளக்கம். டெல்லியில் நேற்று ஒரே நாளில் 200 இடங்களில் தீ விபத்து. அம்மாநில தீயணைப்புத் துறையினர் தகவல். யூடியூபர் சவுக்கு சங்கர் கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கு. மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து ஜாமீன் கோரிய மனுவை வாபஸ் பெற்றார். மாஞ்சோலை, காக்காச்சி, ஊத்து, நாளுமுக்கு ஆகிய பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தேயிலை எச்ச தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு பெறுமாறு நோட்டீஸ். வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசே தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான T20 உலகக்கோப்பை போட்டிக்கு IS ஆதரவு அமைப்பு தீவிரவாத அச்சுறுத்தல். போட்டி நடைபெறும் அமெரிக்காவின் நியூயார்க் மைதானத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு. இந்திய பங்குச்சந்தைகள் 2வது நாளாக சரிவு.
மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1300 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து 74,181 புள்ளிகளுடனும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 111 புள்ளிகள் சரிந்து 22,592 புள்ளிகளுடனும் வர்த்தகம்.